ஹலோ எவ்ரிவன். கமெண்ட்டில் ஒருத்தர் அப்பிடைட்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி லாஸ் ஆஃப் அப்பிடைட்க்கு என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக வந்துட்டு டைஜஸ்டிவ் கண்டிஷன்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம், இன்டைஜஷனாக இருக்கலாம், லிவர் ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்திருக்கலாம், இதனால கூட அப்பிடைட் லாஸ் ஆகும். செகண்ட் ஒன் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபீவர், டிபி இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த டைமில் அப்பிடைட் லாஸ் ஆகிறது ரொம்ப காமன். நெக்ஸ்ட்டு மெடிகேஷன்ஸ், ஓவர் அப்யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸு, பெயின் கில்லர்ஸு, ஆன்டாசிட்ஸ் இதெல்லாம் க்ரானிக்காக போடும்போது கூட அந்த மாதிரி லாஸ் ஆஃப் அப்பிடைட் வரும். நெக்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கல் கண்டிஷன், எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் கூட அப்பிடைட் லாஸ் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ், டயபெட்டிஸாக இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம், இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கும்போது, இல்லைன்னா ப்ரெக்னென்சி டைமில், இல்லைன்னா குழந்தையோட க்ரோத் டைமில் கூட அப்பிடைட் மாறும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்கள் டாக்டரை பார்த்துட்டு ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஹோமியோபதியில் ஆல்ஃபா அமினோ சட்டைவா அப்படின்ற நிறைய மெடிசன் இருக்குது. டாக்டரை பார்த்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.